பெஞ்சல் புயல் கரையை கடந்து வரும் நிலையில் கடலூரில் கனமழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். தற்போது எவ்வளவு நேரமாக அங்கு கனமழை பெய்து கொண்டிருக்கிறது? இந்த கனமழை காரணமாக அங்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் அல்லது ஏற்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. பெஞ்சல் புயல் பார்த்தோம் அப்படின்னா கரையை கடக்க துவங்கியது முதலே, அதாவது மாலை 5 மணி முதலே கடலூரில் மிதமான மழை துவங்கி கனமழையாக கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழையானது பெய்து வருகிறது. அதாவது பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாலை 5 முதல் 6 மணி வரை மட்டுமே சூறைக்காற்று வீசியது. அதன் பிறகு அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிதமான காற்று மட்டுமே வீசி வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் புகக்கூடிய இடங்கள் இருக்கிற மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வர சொல்லி சொன்னதில் பேரில் பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் 2 முகாம்களில் 63 நபர்கள் மட்டுமே தங்கியிருக்கிறதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவசர கட்டுப்பாட்டு அறை, அதாவது அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்த அவசர கட்டுப்பாட்டு அறையான அறைக்கு வரும் அனைத்து அழைப்புகளும் உடனுக்குடன் ஏற்கப்பட்டு உடனுக்குடனாக மக்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருப்பதால் இதுவரை பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இல்லை எனவும், கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 6 இடங்களில் மரங்கள் விழுந்து அந்த மரங்கள் உடனுக்குடன் அப்புறப்படுத்தப்பட்டதால் போக்குவரத்திலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த மழை தொடர்ந்து நாளை பிற்பகல் வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறதால மழையை எதிர்கொள்ளும் விதமாக அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருப்பதாகவும், பேரிடர் படையினர் தயார் நிலையில் இருக்கிறதால எந்த ஒரு பகுதி பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக அங்கு அனுப்பி அங்கிருக்கும் மக்களை மீட்கும் நடவடிக்கைகள் செய்வதற்கும் மாவட்ட நிர்வாகம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 5 மணி நேரம் மழை இன்னும் தொடரும் பட்சத்தில் கடலூர் நகரத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அதனை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயாராக இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் தெரிவித்திருக்கிறார். இருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.